ஹே அன்னியா கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேயாங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் மை பாய் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்ட் 13. அண்ட் இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. அண்ட் டெலிகிராம் குரூப் ஸோ அது வேறு நல்லா ஃபாலோவர்ஸில் இருக்காங்க. ஒரு 400 பேர்கிட்ட இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சூன் நம்ம இன்னும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்டா. அண்ட் வந்து இந்த எஃபெக்ட் போட்டு ரொம்ப இழுத்துட்டேன். ஸோ இதை வந்து இதுவே போதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவாடா? நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போது எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் டேயாங்க விட்டுட்டு வந்து ஒரு 3 மந்த் இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அக்கா நீ எங்கே போன? அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற? இல்லைக்கா எங்கே போன? உன் ஆளையே காணும். காலையில் போனேன், அம்மா கேட்டே இருந்தாங்க. எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போகிறீங்க. ஸோ பின்னாடி ஷாவும் அப்படியே வந்துகிட்டே இருக்கா. என்னடி ப்ராப்ளம்? எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? அக்கா நீ சரியில்லை, நீ முன்ன மாதிரி கிடையாது. எவ்வளோ ஜாலியாக இருந்த, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? நீ காலேஜில் லவ் பண்ணது, உன் ப்ராப்ளம். என்ன புரியல? இல்லைக்கா, அதான் நீ காலேஜில் ஒருத்தரை லவ் பண்ணியே, அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? யார் சொன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியும்க்கா. நான் ஜிம்மினை மீட் பண்ணேன். ஓ, என்னையும் டேயை சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்லிட்டானா? எல்லாமே சொன்னார். டே மாமா ஒன்று கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டது எனக்கு எதுவுமே புரியலை. ஸ்டார்டிங்கில் நீ எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்ப, எல்லாமே தெரியும். ஆனால் அவர் பண்ணது தப்பு தான். ஆனால் மாமா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு தெரியுமா நீ இல்லாமல்? நீ ஜிமின் கூட சேராத, அவ்வளோதான் சொல்லுவேன். அக்கா புரிஞ்சுக்கோ, இன்ன வரைக்கும் மாமாவை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாரா? அவன் பின்னாடி வந்திருப்பாரா? அவன் எதுக்குடி ஏன் பின்னாடி வரணும்? ஜஸ்ட் என்னை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, என்னை யூஸ் பண்ணான், என்னை ஹர்ட் பண்ணான். இப்போ எதுவும் இல்லை, அவன் என்னோட பொண்ணு பின்னாடி போயிருப்பான். அக்கா உனக்கு அறிவு இருக்கா? நீ ஏன் இந்த மாதிரி இருக்க? இதனால தான் நீ தனியாகவே இருக்க. நீ யாரையும் புரிஞ்சிக்கல. ஸ்டார்டிங்கில் ஜங்குக்கானாவே நீ லவ் பண்ணுன்னு எனக்கு தெரியும். ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது ஷா. உனக்கு சொன்னால் புரியாது, எனக்கு தெரியும். அவர் தெரியாமல் தானே ரோஹி கூட போய் இருந்திருப்பாரு. அவர் சைட்லேருந்து நீ யோசிச்சிருக்கலாம்ல. கரெக்டு, அவர் சைட்லேருந்து நான் யோசிச்சிருக்கணும். பழைசு வேணாஷா, பழைசெல்லாம் பேசாத. நான் இதிலேருந்தே மூவ் பண்ணல. பழசுலேருந்து நான் இன்னுமே மூவ் ஆகலை. அவனை மறக்கணும்னு நினச்சி தான் நான் டேங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் என் தப்பு தான். நான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. ஜங்குக்கை மறக்கணும்னு நினச்சி டேயை கல்யாணம் பண்ணது என்னோடய தப்பு தான். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. என்னோடய சிச்சுவேஷன் அப்படி. என்ன சிச்சுவேஷன் அக்கா? ஈஸியாக கேட்டல. அப்பா இறந்துட்டாரு. நீ அம்மா உங்கள் 2 பேரையும் பார்க்கணும். நான் இங்கே கொரியாவுக்கு படிக்க வந்துட்டேன். ஃபேமிலி யார் பார்த்துக்கிறது? நான் தானே. என்னோடய சிச்சுவேஷன் தான் அக்கா. அந்த மாதிரி உன்னை யாரும் எனக்கு தெரியும். ஆனால் அம்மா கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. என் ஃபேமிலி சிச்சுவேஷன் வந்து டீயை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவன் என்னை லவ் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் என் மேலே ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரியல, அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு மட்டும்தான் தோணுது. எனக்கு எதுவும் புரியல, அவனை லவ் பண்ணுறானா இல்லையான்னு. அக்கா மாமனை லவ் பண்ணுறாரு, புரியல. ஆமாம், அதனால தான் இன்ன வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஸோ நீங்கள் உங்கள் பேக்கை வைக்கிறீங்க உங்களோட பெட்டில். ஸோ இதில் சில கவர்ஸ்லாம் கீழே விழுது. அப்போ ஷா எடுத்துகிட்டு அக்கா என்ன இது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அக்கா என்னக்கா, ஏக்கா இதை இவ்வளோ நாள் நீ சொல்லலை?
எப்படி சொல்கிற? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கா. அம்மா கிட்ட கூட சொல்லலை. நான் எப்படி சொல்ல முடியும்? அம்மா கிட்ட போய் சொன்னால் உன் புருஷங்கூட போய் வாழன்னு சொல்லுவா. என்னால் முடியாது அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டு அழுகுறீங்க. பஷாவும் கம்ஃபோர்ட் பண்ணுறா. ஸோ இப்போ தான் ஷாக்குன்னு தெரியும். ஸோ இப்படியே தான் அவங்கள வந்து அவள் தூங்க வச்சுட்டு அப்படியே டெரஸுக்கு போகிறா. இப்போ ஜிம்மினுக்கு தான் கால் பண்ணுறா. ஏய் பொண்டாட்டி சொல்லுடி. ஜிம்மின் என்ன ஜிம்மின்? ஏய் உன் அக்காவை என் மச்சான் கூட சேர்த்து வைக்கலான்னு வந்தேன். ஆனால் கடைசியில் எனக்கு ஒரு லைஃப் பண்ணுறது கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லைடி. ஜிம்மின் நான் என்ன சொல்ல வந்தேன்னு அதை முதல்ல சொல்ல விடு. என்னடி? அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதுவும் 2 மந்த்தா? என்னது புரியல? ஆமாம், ஆனால் சொல்லவே இல்லை. இப்போ தான் பார்த்தேன் ஜிம்மின். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிம்மின் காலை கட் பண்ணிடுறான். ஸோ இப்படியே தான் டேஸஸ் போகுது. ஸோ உங்கள் தங்கச்சி உங்ககிட்ட சொல்லியிருப்பான், அம்மா கிட்ட சொல்லு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிச்சிருப்பீங்க. அவளுக்கு வேறு வழி இல்லாமல் உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு சொல்லியிருப்பா. ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் சிஸ்டரை பார்க்குறீங்க முறைச்சி. ஏன்னா அவங்க கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா எல்லாமே சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு. அப்போ சைகையிலேயே நான் ப்ரெக்னெண்ட்டாக மட்டும்தான் சொன்னேன் அந்த மாதிரி சொல்கிறா. இப்போ தான் உங்களுக்கு மூச்சே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன் வயன் இதை கூட நீ அம்மாக்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்லைம்மா அது வந்து சரி எனக்கு புரியுது ஏதோ ப்ராப்ளம்னு, நான் கேட்கல. ஆனால் மாப்பிள்ளையும் இது வரைக்கும் எதுவும் வந்து பேசவும் இல்லை. நீங்களே பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த குழந்தை தான் உங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே வாக்கிங் தான் போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு 5 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது உங்கள் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. இப்போ அந்த ஒரு மாதிரி பார்க் மாதிரி தான் இருக்கும், அந்த கார்டன் சைட்டில் தான். அப்படியே அங்கே உட்காடுறீங்க. உட்காந்துட்டு யோசிக்கிறீங்க தயங்க உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பான்ட்டு. ஸோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஜங்குக்கும் ஞாபகம் வரான். ஸோ அப்படியே தான் நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் லவ் பண்ணுறது ஜங்கு, ஆனால் அவன் உங்களை சீட் பண்ணிட்டான். பட் இப்போ வயிற்றில் இருக்கிறது தயாங்கோட குழந்த. உங்களால் இதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா நீங்கள் தயாங்க கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப கேரிங்காக பார்த்துருப்பான்ல. லாஸ்ட்டாக பண்ணது தான் உங்களுக்கு பிடிக்காம போயிருக்கும். ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் யாரோ வந்து உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ திரும்பி பார்க்குறீங்க, உங்கள் ஐஸ்லாம் வைடாகுது. ஜங்கு இங்கே நீ என்ன பண்ணுற? நீ நீ ரூஹி கூடலாம் இருக்கணும். இல்லடி என்னால் முடியல. இன்ன வரைக்கும் ரோஹிக்கும் குழந்த பிறந்துருச்சு. அதுவும் குழந்தை ஜங்கு. பேருக்கு மட்டும் புரியல. ஆனால் இன்னும் நீ என் மனசில் இருக்கடி. இல்லை ஜங்கு, நீ நீ என் மனசில் இல்லை. உண்மையை சொல்லு, 1% கூட நான் உன் மனசில் இல்லையாடி? அப்போது நீ என்னை லவ் பண்ணலையா? உண்மையை சொல்லு, 1% கூட என்னை லவ் பண்ணலையாடி? ஏன்னா லவ்வா? அந்த வார்த்தைக்கு உனக்கு சொல்ல தகுதி இல்லை. புரியல. என்னாச்சும் அவங்க நீ மனசில் நினச்சிட்டு இருக்க? நீ என்ன நினைக்கிறேன்னு கூட எனக்கு தெரியல. நான் உன்னை லவ் பண்ணேன், அது உண்மை. ஆனால் எப்படி என்னை தவிர்த்து இன்னொரு பொண்ணு கூட போக முடியுது? எனக்கு தோணுது அன்னைக்கு நீ கேட்டதை நான் கொடுத்துருந்தேனா நீ ரூஹி கூட போயிருக்க மாட்டேன்னு. என்னடி சொல்கிற? ஆமால, நீ கேட்டல நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலான்னு. உன் கூட படுத்திருந்தேனா அன்னைக்கு நீ ரூஹி கூட போய் படுத்திருக்க மாட்டேன்ல. அப்படின்னு நான் உடம்புக்காக அலைஞ்சேன்னு சொல்கிறியா? அப்படி சொல்ல வரல. எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டும் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இந்த மாதிரி இருக்கணும்னு தோணும். ஆனால் நான் தான் புரிஞ்சிக்கல. என்னோட தப்பு தான். ஆனால் எனக்கு அப்போவே நான் என் மனசில் நான் தூக்கிட்டேன் தெரியுமா? என் மனசில் நீ 1% கூட இல்லை ஜங்கு. நீ கேட்டல, உன் மேலே எனக்கு லவ்வே இல்லை ஜங்கு. இப்போ எனக்கு உன் மேலே லவ்வே கிடையாது. ஏய் வலிக்குதுடி, ரொம்ப ரொம்ப வலிக்குது. இல்லைடா, சத்தியமாக சொல்கிறேன், என் மனசில் நீ இல்லை. நான் எப்போவோ தூக்கி போட்டேன்.
உனக்கு எப்படி தோணுச்சு அவ கூட போய் படுக்கிறதுக்கு? நான் உன் கூட படுக்கலண்ணா. அந்த மாதிரி பேசாதடி, பேசாத. இப்போ கூட சொல்லு, நீ தேங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடு. இது என் குழந்தடி. உன் குழந்தையா? உன் குழந்தை இல்லை, இது தயாங்கோட குழந்தை. புரியுதா? எனக்கு நீ இல்லை. ஆனால் எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன், உன் மேலே பைத்தியமாக இருக்கேன், உன்னை நான் லவ் பண்ணுறேன். எத்தனை டைம் சொல்லியிருப்பேன். உனக்கு எப்படி அவ கூட போக தோணுச்சு? நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? இல்லடி, அது இல்லை சங்கு, இது ஓவர், எப்போவே முடிஞ்சிருச்சு. ஆனால் ரோஹி அவனை உண்மையை லவ் பண்ணுறான். உனக்கான காதல் அவ தான், நான் கிடையாது. என்னை பற்றி நல்லாவே தெரியும். எனக்கு ஒன் டைம் என்னை சீட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என் லைஃப்பில் அவங்க கிடையாது. என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. புரியுதா? தேங்க்ஸ் சொல்லியிருப்பானே, எல்லாமே உன்கிட்ட சொல்லியிருப்பான். அடி சொல்கிறது கேளுடி. உனக்கான காதல் ரோஹி மட்டும்தான். ஆனால் எனக்கான காதலை நானே தேடிப்பேன். என்னை யார் உண்மையாக லவ் பண்ணுறாங்களோ, யார் எனக்கு லாயலாக இருக்காங்களோ அவங்க கூட போயிட்டு நான் என் லைஃப்பை பார்த்துப்பேன். இது என்னோட முடிவு. இதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கக்கூடாது. ரோஹியை கஷ்டப்படுத்தாது, அவ கூட போய் வாழு, உன் குழந்தை இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் திரும்பிட்டு போயிடுறீங்க. ஜங்குக்கு நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்படி ஒரு மாதிரி வலிக்குது. பட் அவனால் இதை ஏற்றுக்க முடியல. அவள் லைஃப்பில் ரோஹி தான் சொல்லிட்டு இன்ன வரைக்கும் உங்களே தான் நினச்சிட்டு இருந்திருப்பான். எப்படியாச்சும் வந்துடுவீங்க, உங்க கூட வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் சொன்ன வேர்ட்ஸ் அவன் ரொம்பவே காயப்படுத்திருச்சு. இனிமேல் ஒன்றே நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அவன் அப்படியே திரும்பிட்டே போகிறான். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. ஸோ பார்த்தா அங்கே டைனிங் டேபிளில் அப்படியே டேங் உட்காந்துட்டு இருக்கான். உங்கள் அம்மா தான் ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேங்கோட ஃபேஸில் அந்த தாடியெல்லாம் வந்திருக்கும் லைட்டாக. ஸோ ஷேவிங் கூட பண்ணியிருக்க மாட்டான். நீங்கள் உடனே பார்த்துட்டே நிற்கிறீங்க வாசல்லையே. அப்போ உங்கள் அம்மா தான், ஐயன் என்ன பண்ணுற வா அப்படின்ட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. ஸோ தேங்க வெளியே பார்க்குறான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் உங்ககிட்ட பேசல. அப்படியே தான் அவனும் சாப்பிட்றான். ஸோ சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அம்மா தான், இங்கே பாருங்க மாப்பிள்ள, உன் ஐயனோட ரூம் மேலே தான் இருக்குது, நீங்கள் அங்கே போய் உட்காந்துருங்க. இப்போ தான் வெளில வாக்கிங் போயிட்டு வந்திருக்கா, இவருக்கு சாப்பாடு போட்டு அப்படியே மேலே அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவனும் தலையை நோட் பண்ணிட்டு அப்படியே போகிறான். அவன் ஃபேஸ்லேயே தெரியுது ரொம்ப நாள் தூங்காமல் இருந்திருப்பான், ரொம்பவே டல்லாக இருந்திருப்பான்னு தெரியுது. பட் நீங்கள் கண்டுக்கல, அப்படியே உட்காந்து கல் மாதிரி சாப்பிட்றீங்க. உங்கள் தங்கச்சி உங்களை பார்த்தா கோவமாக இருக்குது, பட் அவள் அங்கே யாரையும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ மேலே தான் போகிறீங்க டெரஸுக்கு. ஸோ பார்த்தா அவள் ஜிமின் கூட நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அக்கா ஷா என்ன பண்ணுற? அக்கா அது ஓ லவ் பண்ணுறியா? சொல்லவே இல்லைல்ல அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி திரும்பிட்டு போக பார்க்குறீங்க. அப்போ ஜிமின், ஓ சரி ஒயன், எப்படி இருக்க? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கூட நீ சொல்லவே இல்லைல்ல. ஆனால் அது நான் எப்படி நான் சொல்லுவேன்? ஓகே ஒயன், உனக்கு என் மச்சான் மேலே தான் கோவம், நான் ஒத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. புரியல, நீ என்னால் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுனே தெரியல. நான் அந்த மைண்ட் செட்டில் இல்லை. ஒயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷா நீ கீழே போ. சரி நான் போகிறேன், பார்த்து பேசி கீழே அமுச்சு விடு, என் மாமா வெயிட்டிங் அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. இப்போ ஜிமின் தான், ஏன் ஒய்யன் உனக்கு இந்த 5 மாதத்தில் ஒன் டைம் ஆச்சும் கொரியா வரணும்னு தோணலையா? அப்படி என்ன தப்பு பண்ணா? அவன் லவ் பண்ணா, உன்னை ஃபோர்ஸ் பண்ணா, அவன் ஏன் இப்படி பண்ணான்னு உனக்கு தோணவே இல்லையா? எதுக்கு உன்னை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்? அதான் அண்ணா, அது எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல வரேன்னு. உன்னை யூஸ் பண்ணல, முதல் டைம் பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு உன்னை. சரி தயோட அம்மாவை கேட்டியா என்ன வரைக்கும்? புரியல. நான் ஆண்டி
ஆண்டி கொரியாவில் தானே இருக்காங்க, அவங்க இங்கே வரலையா? அவங்க இந்த உலகத்திலே இல்லை. என்னென்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலை. இந்த உலகத்திலே இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. ஏன்னா இறந்துட்டாங்களா? எப்போ? அவங்க இறந்து 1 மாதமாச்சு. என்ன ஆச்சு? தயாங் ஏன் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? அவங்க அம்மாவால் தான். அவங்க அம்மாவை கட்டாயப்படுத்தினாங்க. அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருந்துச்சு, அதுவும் பிளட் கேன்சர். அதனால் மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்கோன்னா. அதனால தான் அவங்க அம்மா உயிரை இருக்கும் வரைக்கும் உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுறலான்னு நினச்சான். ஆனால் அவள் லைஃபுக்கு நீ வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. உனக்கு காதலிச்சான், அவன் மனுஷனாக மாறினான். அவங்க அப்பாவில் தான் அவனுக்கு லவ்வே பிடிக்காமல் போச்சு. பொண்ணுங்களே பிடிக்காது. அவங்க அப்பா ஒரு கேவலமானவன். பொண்ணுங்களை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவான். அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க அம்மா தவிர்த்து வேறு எந்த பொண்ணுங்களையும் அவனுக்கு பிடிக்காது. அவங்ககிட்டயும் பொண்ணுங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி தப்பாக. அவனே எத்தனை டைம் நிறைய பொண்ணுங்க வேறு மாதிரிலாம் பேசுவாங்க, லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அழகு பணம் இருந்தால் மட்டும்தான் பொண்ணுங்க வருவாங்க. ஆனால் நீ அப்படியே ஆப்போசிட், அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்த. அதான் ஸ்டார்டிங்கில் லவ்னு சொன்னால் நீ ஏற்றுக்க மாட்டியோ. அவனுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஸ்ட். அதனால தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். எந்த பையன் நீ ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் பண்ணிப்பான்? லவ் பண்ணுறவன் கூட ஏமாற்றிட்டு விட்டு போயிடுவான். 3 வருஷமாக ஒருத்தன் லவ் பண்ணியே ஜங்குக்னு, அவனை விட்டு போனானா இல்லையா? அது அது எனக்கு தெரியும். இப்போ கூட அவங்ககிட்ட தான் பேசிட்டு வரேன். அவங்ககிட்ட நான் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் ஆண்டிக்கு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? அப்படின்னா தயாங் இதுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அவங்க அம்மா ஹாப்பியாக இருக்கணும்னு. ஆனால் கடைசி டைமில் அவனை நீ விட்டு போயிட்டேன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்து போனாங்க. யாரும் இல்லாத அனாதை மாதிரி இருக்கான். அவனுக்கு யாருமே கிடையாது உன்னை தவிர்த்து. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த 1 மாதமாக தான் அவனுக்கு தெரியும். அவன் சொல்லவே இல்லை. ஆனால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்ட அம்மா இருந்ததுக்கப்புறம் தலைமையிலே இருந்தான். இப்படி விட்ட செத்து போயிடுவான். அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்து நான் விட்டேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவங்க கூட வாழ்றா வாழு, இல்லைனா இந்தா ஒரு பாட்டில் விஷம், இதை அவனுக்கு கொடுத்து நீயே கொன்று. என்னால் இனி அவனை பார்க்க முடியல, பைத்தியக்கார மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு என் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறான். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ நீங்கள் உங்கள் டியர்ஸ்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்குள்ளே தான் போகிறீங்க. அப்படியே பார்த்தா டேங் அந்த சோஃபாலாம் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே உங்களோட பெட்டில் அப்படியே உட்காடுறீங்க. அப்படியே நீங்கள் ரூம் டோரை லாக் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருப்பீங்க. இப்போ டயாங் தான் அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. ஒரு 1 மினிட் 2 பேருமே ஐ கான்டாக்ட். ஆஃப்டர் லாங் டைம் அவன் ஐஸை பார்க்குறீங்க. ஒரு மாதிரி டியர்ஸால் ஃபில் ஆகியிருக்கு. ஸோ டயாங் அப்படியே எழும்பி நடந்து வந்து உங்கள் பக்கத்தில் கீழே உட்கார்றா. டயாங் சாரிடி, சாரி, வயிற்றுல குழந்த இருக்கு, இது கூட நான் பார்க்காம உன்னை கண்டுக்காம பைத்தியக்கார மாதிரி அன்னைக்கு நீ அவ்வளோ கெஞ்சின உன்னை, அதை மாதிரி பண்ணிட்டேன். என்னால் உங்ககிட்ட சாரியை தவிர வேறு எதுவும் கேட்க முடியாதுடி. என்கிட்ட எல்லாமே இருந்தாலும் எனக்கு ஹாப்பினஸ் கொஞ்சம் கூட இல்லை. நீ இருக்கும்போது ஹாப்பியாக இருந்தேன். உன்னை அந்த மாதிரி பண்ணதுக்கெல்லாம் காரணம் உன் மேலே இருக்கிற லவ். எனக்கு லவ்னா என்னன்னு தெரியாதுடி. என் அம்மா காட்டின பாசத்தை தவிர்த்து வேறு யாருக்கிட்ட எந்த லவ்வும் எனக்கு கிடைக்கல. ஆனால் நீ என் கூட இருக்கும்போது நான் ஹாப்பியாக இருந்தேன். என்னன்னு தெரியல, நீ என்னை விட்டு போயிடுவேன்னா உங்ககிட்ட சம்டைம் நான் ரூடாக இருந்திருப்பேன்டி. ஆனால் வயிற்றில் குழந்த இருக்கு, ஏண்டி என்கிட்ட சொல்ல தோணலையா? ஏன் குழந்த தானே. அப்படின்னா நீ ஜங்குக்க லவ் பண்ணுறியாடி? சொல்லு, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். அவங்க கூட நீ ஹாப்பியாக இருடி. தயாங் அது இல்லை தயாங், அது நான் ஜங்குக்கு லவ் பண்ணலை. புரியல, நான் ஜங்குக்கு லவ் பண்ணேன்.
அவன் என்னை சீட் பண்ணிட்டான். ஆனால் நீ என்னை சீட் பண்ணல. நான் வேணும்னு தான் இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட ரூடாக நடந்திருக்க. இதுக்கு பேர் லவ் தான் தயம். நான் தான் புரிஞ்சிக்கல. என் மேலே தான் தப்பு. ஐம் சாரி. அம்மா இருந்ததுக்கு நான் தானே ரீசன். அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. நான் கூட இல்லைன்னா நீ இந்த மாதிரி பண்ண நினச்சி தானே அவங்க இறந்து போனாங்க. அப்படி இல்லடி, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ஆல்ரெடி கேன்சர் இருந்தது, அதான் அந்த மாதிரி. நீ இல்லடி. ஆனால் எனக்கு தெரியும், ஷா சொன்னா உள்ள கேர்ள் பேபி தானே, அப்படின்னா என் அம்மா பிறக்க போகிறாங்கல்ல. என் மூலியமா ஓ மூலியமா இந்த உலகத்துக்கு மறுபடியும் வர போகிறாங்கடி. ஐம் சாரிடி. நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். என்னால் நீ ஒருத்தர்கிட்ட என்னை தவிர்த்து பேசுறது அதை பார்க்கவே முடியாதுடி. நான் அதை பார்க்கவே முடியாது தெரியுமா. அதனால் மட்டும்தான் நான் அந்த மாதிரி உன்கிட்ட நடந்துக்கிட்டேன். அப்படி நடந்துக்கிட்டேன்னா நீ எனக்கு சொந்தமாயிட்டேன்னா நீ என் கூட இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் ஒருத்தரை கட்டாயப்படுத்தி நம்ம கூட இருக்க வைக்க முடியாது. எனக்கு இவ்வளோ நாள் தனியாக இருக்கும்போது எந்த பெயினும் இல்லை. என் அம்மா கூட இருந்தாங்க. ஆனால் நீ இல்லை அப்படின்றதுக்கப்புறம் என் அம்மா கூட இருந்து கூட அதனால் அவங்களால ஹீல் பண்ண முடியல. எனக்கு நீ வேணும்னு தோணுச்சு. ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது. அகைன் நீ என்கிட்ட வரணும்னு தோணுச்சு. ஆனால் நீ வரவே மாட்டேன்னு தோணுச்சு. என்னை ஜிமின் தான் எப்படியே என்னை கூப்பிட்டு வந்துட்டான். ஆனால் நீ என்னை எவ்வளோ சீக்கிரம் ஏற்றிருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் அலைய வச்சுருக்கணும். அலையவா? அதெல்லாம் சினிமாவில் தான், ரியல் லைஃப்பில் கிடையாது. நம்மளுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறதுல தப்பே இல்லை. இல்லைன்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. அவங்க கேட்குறத கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். அதுக்கு ரிட்டனாக அவங்களும் நம்ம கூட இருப்பாங்க, நமக்கானதை பண்ணுவாங்க. அதான் லவ். ஆனால் ஒரு டைம் என் லவ்வை மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் செகண்ட் டைமும் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்ட்டு நீங்கள் டேங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனும் ஹக் பண்ணிக்கிறான். இப்படி தான் டேஸஸ் போகுது. இப்போ யூஎஸில் தான். ஸோ டேங்க் தான் அங்கேயே பிஸ்னஸ் அவனுக்கு இருக்கும். ஸோ அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கும். அங்கே தான் உங்கள் ஃபேமிலி, ஐ மீன் உங்கள் அம்மா, ஐ மீன் உங்கள் தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போ டேங்க் ஆஃபீஸ் போகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு கொரியாவில் இருக்கவே விருப்பம் இல்லை. அவங்க அம்மாவோட மெமரிஸ் தான் வரும்னு சொல்லிட்டு அவன் பிஸ்னஸ் இங்கேயே ஷிஃப்ட் பண்ணியிருப்பான். ஸோ வேர்ல்டு வைடு அவனோட கம்பெனிஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து அவன் எங்கே இருக்கானோ அங்கேயே அவன் மெயின் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 9 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே தான் நீங்கள் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே வெளில வர்றீங்க. வெளில வந்து பார்த்தா ஜங்குக், ரூஹி, ஐ மீன் அவங்களுக்கு ஒரு பாய் பேபி பிறந்திருக்கும். ஸோ கூப்பிட்டு வராங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு 3 மந்த்ஸ் சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. இப்போ டேங்க் தான் அவங்கள வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு வரான். ஜங்குங்கிட்ட நார்மல் தான் பேச ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியல. அவன் அந்த சைட் போயிட்டு அப்படியே உங்கள் சிஸ்டர் கூட பேச ட்ரை பண்ணுறான். இப்போ நீங்கள் ரூஹி கிட்டே போயிட்டு எப்படி குழந்தை இருக்குது, நல்லா இருக்கான், கொடுக்குறியா அப்படின்ட்டு கொடுக்குறா. நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே செங்குக்கு மாதிரி இருக்கான். ஆனால் அவன் உன் குழந்த. அவன் குழந்தைய பார்த்துக்கிறான். ஆனால் அவனுக்கு என் மேலே லவ் இருக்கான்னு தெரியல. ஏதோ இருக்கான், ஆனால் முன்ன மாதிரி கிடையாது. சண்டை போடுறது கிடையாது. நான் என்ன பண்ணேன்னு அதை ஏற்றுக்கிறான். நான் எது கொடுத்தேன்னு அதை வாங்கிக்கிறான். ஆனால் இப்போ கொஞ்சம் மாற்றம். கூடிய சீக்கிரம் நான் அக்செப்ட் பண்ணிடுவான் ஐயன். ஆனால் சாரி. இல்லை ரூஹி, அந்த மாதிரி கிடையாது. நான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் டயாங் என் லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டாக வந்த ஒரு பர்சன். ரொம்பவே கஷ்டத்துக்கு அப்புறம் தான் ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். டயாங் என்னை குழந்த மாதிரி பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ இந்த சைடு அப்படியே டயாங்கும் ஜிமினும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுற? இல்லை ஜங்குக்கு, அது வந்து நான் சும்மாதா. சரி, அவர் பேச மாட்டாரா? டே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பேசுவேன். ஆனால்
என் பொண்டாட்டிக்கிட்ட போகாம இரு. உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் ஏன்டா போகணும்? அவளே என்னை தூக்கி போட்டா. அதுக்கப்புறம் எதுக்கு? எனக்கு தேவையே கிடையாது. இருக்கிற லைஃப்பை வச்சு நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்லவும் டேங் அப்படியே ஜவுக கட்டி பிடிச்சிக்கிறான். டேய் இப்படிதான் இருக்கணும், புரியுதா? டேய் அதெல்லாம் கிடையாது. அவன் எப்போவும் பொண்டாட்டியானதோ அப்பா அவனுக்கு சொந்தம், எனக்கு அவள் கிடையாது. எதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம், கஷ்டம்தான். ஆனால் ஏற்றுட்டு வாழ வேண்டியதுதான். நம்ம ஆசைப்பட்டதான் நம்மளுக்கு கிடைக்கலனா கிடைச்சதை வச்சு வாழ வேண்டியதான். அப்போ தான் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு ரோஹியை பார்த்துட்டு சொல்கிறான். ஸோ அப்படியே தான் டைம் போகுது. உங்கள் அம்மாலாம் ஃபுட்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ டேங்க்கு உங்கள் அம்மா அவனோட அம்மா மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. அவனுக்கு அதுவே ஓகேவாக இருக்குது. இப்போ டேங்க் தான் அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, என்னடா அப்படி பார்க்குற? இல்லை ஏ ஏ மச்சினி லவ் பண்ணுறது தானே? ஆமாம், உனக்கு தெரியாது என்ன? சரி, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? டேய் அதில் இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறா. எப்படியும் செட் ஆகாது மச்சான். கல்யாணம் பண்ணிட்டு படிக்க வைடா, இல்லைன்னா கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லையும் ஜிமினுக்கு இது சரியாக படுது. உங்கள் அம்மாக்கிட்டேயும் பேசுகிறான். அவங்களும் ஃபைனல் ஓகே சொல்லிடுறாங்க. ஒரு 1 வீக்லேயே வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே தான் ஒரு மாதிரி பேசிட்டு அப்படியே ஜாலியாக போகுது. நைட் தான் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான். உங்களுக்கு மாதிரி ஸ்டொமக்கெலாம் பெயினாக இருக்குது. அவள் பக்கத்தில் ரோஹிதா, என்னாச்சு பையன்? இல்லை எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது. உனக்கு டேட் எப்போ கொடுத்தாங்க? இன்னும் 3 days இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே எப்படி? அது அந்த மாதிரி தான் இருக்கும், நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவள் டேங்கிட்ட போய் சொல்கிறா. டேங்கும் ஓடி வர்றான். உங்களுக்கு அதுக்குள்ளே பெயின் வர ஸ்டார்ட் ஆகிட்டு வேறு வழியே இல்லை. இப்போ ஜங்குக் தான் காரை ட்ரைவ் பண்ணுறான். பக்கத்தில் ஜிம்மின் இருக்கான். டேங் பின்னாடி தான் அவங்கள வச்சுட்டு, டேய் சீக்கிரம்டா சீக்கிரம், என் பொண்டாட்டிக்கு வலிக்குது அப்படின்ட்டு பயங்கரமாக ஸ்க்ரீம் பண்ணுறான். நீங்கள் கத்துறதை விட டபுள் மடங்கு டேங் கத்துறான். ஜங்குக்குன்னு அதோட பயம். ஏன்னா அவனுக்கு உங்கள் மேலே லைட்டாக ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணுறான். ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகியாச்சு. இப்போது உங்களுக்கு உள்ளே டெலிவரி தான் ஆக போகுது. பக்கத்தில் தயாங் தான். உடனே சீக்கிரம்டி சீக்கிரம் புஷ் பண்ணுது. முடியலடா முடியல, புரியுதா? முடியல, என்னால் முடியல, வலிக்குது வலிக்குது, ரொம்ப ரொம்ப வலிக்குது. ஏய் எந்த குழந்தை மட்டும்தான், அதுக்கப்புறம் எந்த குழந்தையும் கிடையாது. என்னால் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. இவ்வளோ வலிக்குமான்னு தெரியல ஏய் அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான். நீங்கள் கஷ்டப்படுறத விட அவனே அவ்வளோ அழுகுறான். ஸோ ஃபைனலி நீங்கள் உங்களுக்கு குழந்தையும் பிறந்தது. இட்ஸ் அ கேர்ள் பேபி. அப்படியே பார்க்குறான். அவனுக்கு அவன் அம்மாவே பிறந்து வந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அப்படியே அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. தயங்களோட ஹேண்டில் அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் காட்டியிருப்பாங்க தூக்கிட்டு அவன் ப்ளட்டோட இருக்கீங்க ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ அந்த தப்புள் கொடியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி கிளிப்லாம் போடுறாங்க. ஸோ அப்படியே க்ளீன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களே ஃபர்தராக எல்லாமே மூவ் பண்ணிடுறாங்க. ஸோ தயங்க அந்த குழந்தைய வாங்கிட்டு அப்படியே வெளியில் வர்றான். ஸோ வெளியில் ரூஹி, உங்கள் சிஸ்டர், அதுக்கப்புறம் ஜிம்மின், ஜங்குக், உங்கள் அம்மா எல்லோரும் இருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா தான் வாங்குறாங்க, குழந்தைய பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக ஜெசல் தயாங் மாதிரி தான் இருக்குது. ஸோ அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கும் பார்க்குறான். ஸோ ரூஹிக்கு தோணுது, ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் பக்கத்தில் தான் ஜங்குக் இருந்திருப்பான். அவன் நினச்சிருக்கவே மாட்டான் நம்மளை விட்டுருவான் அப்படின்ட்டு. ஸோ குழந்தைய அப்படியே ஜங்குக் அப்படியே வாங்கிட்டு, டேய் அப்படியே ஒன்று மாதிரியே இருக்குடா பொன் குழந்த அப்படின்ட்டு. ஏன்னா ஜங்குக் கேர்ள் பேபின்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் இப்போது அப்படியே உங்ககிட்ட இந்த குழந்தைய காட்டுறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. கொஞ்சம் ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ வீக்காக இருக்கீங்க. உங்களை கேர் பண்ணி பார்த்துக்கிறான். இப்போ தான் அப்படியே நீங்கள் கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ ஒரு 5 daysக்கு அப்புறம், ஏன்னா அது வரைக்கும் ஜங்குக், ஜிம்மின் எல்லாருமே உங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ அப்படியே தான், ஏன்னா ஜங்குக் யூஎஸில் தான் இருந்திருப்பான். உங்கள் அம்மா யூஎஸில் தான். அதனால் ஈஸியாக வந்துட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும், பிஸ்னஸே பார்க்குற மாதிரி. இப்போ குழந்தைய வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே ரூம்குள்ளே தான் இருக்கான். அப்போ ரூஹி குழந்தைக்கு அப்படியே ஃபீட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக் என்ன பார்க்குறீங்க? எனக்கு பொன் குழந்தை வேணும். ஆ புரியல.
உங்ககிட்ட தான் கேட்குறேன். எனக்கு பொன் குழந்தை வேணும். எப்போ கிடைக்கும்? அது பாப்பா. சரி, அது வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு குழந்தை தூங்கியிருக்கும். அப்படியே எடுத்து தொட்டியில் போட்டுடுறான். இப்போ ரூஹி கூட தான் ஒரு மாதிரி லவ்லியாக இருக்கான். அவளுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் வந்து எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ அப்படியே தான் அந்த நைட் போகுது. இந்த சைட் நீங்கள் தான் அப்படியே தயங்க பார்த்துட்டு என்ன பார்த்துட்டே இருக்க, எனக்கு வலிக்குது. அவன் தூங்கவே மாட்டேங்கிறான். ஏய், அதெல்லாம் இல்லடி, நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு சொல்லையும் அவன் குழந்தைய பார்த்துக்கிறான். நீங்கள் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறீங்க. குழந்தைய கொடு. சரி இந்தா, வெயிட் பண்ணுறியா? ஆமாம், என்ன பண்ணுறது? சரிடி, எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா? உனக்கெல்லாம் கிடைக்காது. நீ தான் எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கல்ல, அப்போ உனக்கு எப்படி? ஏய் கொடுடி, பாப்பாவுக்கு கொடுக்கணும். சரி, பாப்பாவுக்கு கொடுக்கணும். நானும் உன் பாப்பா தானே. என்ன நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க. உன்ன மாதிரி கிடையாது. ஓ, உன்ன மாதிரி கிடையாதா? எனக்கு 1 மந்தில் ஜிமினுக்கும் ஷாக்கும் கல்யாணம். கல்யாணம் தான். அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்ல? நடக்கும் தான். அப்போ நமக்கும் நடக்கணும்ல? அறிவு இருக்கா? அவங்களுக்கு கல்யாணம் நடந்தால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். நமக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு. ஏய், எனக்கு ஆசையாக இருக்குடி அந்த சர்ச்சில் நீ வெட்டிங் கவுனில் வரணும்னு. ஆமாடி அப்படின்ட்டு சொல்கிறான். பைத்தியம்மா உனக்கு. நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தையும் பிறந்துடுச்சு, இந்த டைமில் உனக்கு இந்த ஆசையா? ஆமாடி, எனக்கு இருக்கு. அதான் உனக்கு வெட்டிங் கவுன்லாம் வாங்கிட்டேன். புரியல. அதான்டி அப்படின்ட்டு காட்டுறான். நீங்கள் எடுத்து பார்த்துட்டு ஷாக்காக டயங்க பார்க்குறீங்க. எனக்கும் ஆசையாக இருக்குடி. அன்னைக்கு ஜங்குக்கு ரூஹிக்கு கல்யாணம் ஆச்சுல, அந்த டைமில் தோணுச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலான்னு. ஆனால் நம்ம கல்யாணம் தானே சீக்ரெட்டாக இருந்துச்சு, அதான் அஃபீஷியல் பண்ணிடலான்னு அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஃபோட்டோட்லேயே கிஸ் பண்ணுறான். ஏய், உங்ககிட்ட கேட்கணும், ஆனால் நீ இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் நீ என்கிட்ட சொன்னதே இல்லை. என்ன? ஐ லவ் யூ. இது எனக்கு வேணும். அதுவா? சரி, ஓகே, லவ் யூ லவ் யூ. ஏய், என்னடி ஏதோ சலிச்சிட்டு சொல்கிற? அது கல்யாணமானா அப்படித்தான். அப்படியா? உன்னை சொல்லியே கத்த வைப்படி. ஏன்னா அதான் பண்ணும்போது ஐ லவ் யூ தயங்கா அப்படின்ட்டு சொல்லுவில்ல, அது கிக்காக இருக்கும். தயாங், நீ நீ குழந்த இருக்கு, உனக்கு அறிவே கிடையாது அப்படின்ட்டு அவனை பிடிச்சி அடிச்சுட்டு அப்படியே உங்கள் பேபியை தூங்க வைக்கிறீங்க. ஸோ இப்படி தான் 1 மந்த் போகுது. ஸோ இப்போ ஜிமினுக்கும் ஷாக்கும் கல்யாணம், அதே மாதிரி தான் உங்களுக்கும் டேயாங்க்கும் கல்யாணம். அகெயின் நீங்கள் அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ அப்படியே உங்கள் 2 ஜோடிக்கும் அப்படியே கல்யாணம் ஆகுது. ஸோ இப்போது இன்றைக்கி ஷாக்கும் ஜிமினுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு. அதே மாதிரி அடம் பிடிச்சி உங்களுக்கு 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வேணும்னு சொல்லிட்டு தயாங் தான் ரெடி பண்ணியிருப்பான் ஜங்குக்கை வச்சுட்டு. ஸோ இப்படியே தான் அப்படியே அந்த டைம் போகுது. இப்போது தயங்க ஓடி போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு, ஆண்டி நீங்கள் பாப்பாவை பார்த்துக்கங்க. பார்த்துக்கிறேன் தம்பி அப்படின்ட்டு பாப்பாவை வாங்கி அப்படியே படுக்க வைக்கிறாங்க. இந்த சைட் டேங் அப்படியே கொடுத்துட்டு வாரா, அப்படியே ஜங்குக்கும் வாரா. என்னடா இந்த பக்கம் என் குழந்தைய கொடுக்கலான்னு வந்தேன், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்ட்டு அவனும் கொடுத்துட்டு போயிடுறான். அப்படியே தான் ஜிமினும் ஷாவும் அப்படியே ரூமுக்குள்ளே போயிருப்பாங்க. அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சைட் ஜங்குக்குன்னா இப்போது அப்படியே நீங்கள் ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன தயம் இதெல்லாம்? ஏய், அதெல்லாம் ப்ராப்பராக நடக்கணும், புரியுதா? நீ பண்ணுறது குழந்த சைல்டிஷ்டாக இருக்குது. ஓ பரவாயில்ல, ஐ லவ் யூ டி. சொல்லு. ஐ லவ் யூ தாங்க. அப்படியாடி? இன்னொரு டைம் சொல்கிறீ. லவ் யூ. இன்னொரு டைம். ஐ லவ் யூ தாங்க. லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவனை ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணியிருப்பீங்க. இது போதுமே அப்படின்ட்டு டயாங் அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக 2 பேருமே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ அப்படியே நீங்கள் டேங்கை பார்த்துட்டு போதுமா
எனக்கு இன்னும் வேணும். நீ முன்ன மாதிரி கிடையாது. கொஞ்சம் தழுகு முழுகுன்னு நல்லா பப்ளி மாசட்டாக இருக்க. ஆனால் அழகாக இருக்கடி ரொம்பவே. ஓ, குழந்த பிறந்துட்டா வைஃப் குண்டாகிட்டானா இப்படி தான் பேசுவீங்களா? ஏய், நீ எங்கடி குண்டு? அப்போது கொஞ்சம் நல்லி எலும்பு மாதிரி ஒல்லியாக இருந்த. ஆனால் இப்போது கொஞ்சம் நல்லா கைக்கிதமாக பிடிக்கிற மாதிரி நல்லா இருக்கடி. ஓ, அப்படியா? ஏய், இவ்வளோ பாராட்டுற, என்னை பார்த்து எதுவும் சொல்ல மாட்டியா? என் பாடி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏய், என்னடி சலிச்சுக்கிட்டே சொல்கிற? அப்புறம் என்ன சொல்கிற? இங்கே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, புருஷனாக போயிட்டேன். சரி, என்ன பண்ணுறது? என் தலையெழுத்துன்னு உன் கூட வாழ்கிறேன். ஏய், அப்படின்னு உனக்கு லவ் இல்லையா? அதெல்லாம் இருக்குதா? அதெல்லாம் எப்போவும் சொல்லியிருக்க முடியுமா? அதெல்லாம் அப்படி தான். நம்ம என்ன காலேஜில் படிக்கிறோம்? லவ்வர்ஸா? ஆமாடி, காலேஜில் தான் படிக்கிறோம். லவ்வர்ஸ் தான். அவங்க மட்டும்தான் லவ் பண்ணுவாங்களா? கல்யாணமானா அவங்களோட பாண்ட் இனிமே அதிகமாகும். அது வேற லவ்டி, இது வேற. இதான் நம்ம லைஃபோட ஒரு பாத். புரியுதா? உனக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு மட்டும்தான். என்னை தவிர்த்து வேறு யாச்சும் பார்த்த? நான் பார்க்குறேண்ணா? நான்லாம் யாரும் பார்க்க மாட்டேன். ஆனால் என்ன தான் எல்லோரும் பார்ப்பாங்க. கரெக்டு தாண்டி. நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னை தான் எல்லோரும் பார்ப்பாங்க, என்னை தவிர்த்து வேறு யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு. ஆனால் பொண்ணுங்க பின்னாடியே நிறைய பசங்க சுற்றுறாங்கல்ல. கரெக்டு தான். உன்னை என் கைக்குள்ளே வச்சுப்பண்டி, என் குழந்த மாதிரி. அப்படின்னா உனக்கு குழந்த வேண்டாமா? என் தேஜு பாப்பா மட்டும் போதும். எனக்கு அகைன் அந்த பெயின் உனக்கு ஃபீல் கொடுக்க வேண்டாம். நீ ரொம்பவே கஷ்டப்படுற. டெலிவரி டைமில் நீ பட்டுட்ட. எனக்கு அது போதும். எனக்கு ஒரு குழந்தை போதும்டி. அப்படியா? ஒரு குழந்தை போதுமா? அப்போ எதுவும் வேண்டாமா? எதுவும் வேண்டாண்டி, எனக்கு நீ மட்டும் போதும். அப்படியா? ஒரு பையன் பெற்று கொடுக்கலான்னு பார்த்தேன். அதெல்லாம் வேண்டாம். நான் யூஸ் பண்ணிட்டு தான் உன் கூட இருந்தேன். யார் சொன்னா? நீ யூஸ் பண்ணல. ஏய், ஏண்டி சொல்கிற? ஆமாம், நான் அப்போவே கலட்டி விட்டேன் நீ கீழே போடும்போது. ஃப்ராடு பொண்டாடி. அப்படின்னா நீ எல்லாமே உள்ளே போயிருக்கும். என்ன பண்ணுறது? குழந்த வந்தால் லக்கு தான், இல்லைன்னா ஏய் உனக்கு பெயினாக இருக்கும்டி. அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. எனக்கு ஒரு பையன் வேணும். அப்படியா? ஆமாம். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? அப்படின்ட்டு அவங்க கூட ஸ்டார்ட் பண்ணுறேன் அகைன். ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இதான் ஃபைனல் பார்ட் 13 சொல்லியிருப்பேன். ஸோ இதோடய முடிச்சுக்கிறேன்டா. ஸோ இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் இதோடய முடியுது ஒரு லவ்லியா. ஸோ ஜேகே ரூஹின் எப்படியே சேர்த்து வச்சுருப்பேன். ஜேகே புரிஞ்சிருப்பான். அண்ட் ஜிமின் ஷா அவங்கவுங்க பேர் சூப்பராக இருக்கும். ஒரு நார்மல் பேர் மாதிரி தான். அண்ட் ஜிமினுக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிருக்கும். ஸோ உங்கள் லவ்வும் ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும். லாஸ்ட்டில் ஹாப்பி என்டிங். ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அந்த லவ்வை நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ போக போக தயங்க லவ்வை புரிஞ்சதால உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ஓகேடா, இது மாதிரி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லவ் சக்ஸஸ் இல்லைனாலும் செகண்ட் அவர் லவ் ஆச்சு பெஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் சக்ஸஸ் ஆகாதுடா. 90% பேருக்கு சக்ஸஸ் ஆகாது. ஒரு 10% தான் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அவங்களுக்கு செகண்டாக வரும்ல லவ், அது ஒரு மெச்சூரான லவ். அது நிலச்சிருக்கும். என்றைக்கு நம்மளை விட்டு போகாது. புரியுதாடா? இதை நல்ல ஒரு எண்டிங்கோட இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு நல்ல எஃபர்ட்டோட வரேன். ஆல்ரெடி போயிருக்க அன்சீன் பெயினை நான் கண்டினியூ பண்ணுவேன்டா. ஸோ பர்பிள் யூ சப்போர்ட் மீ. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவாடா? ஸோ கமெண்ட்ஸும் முக்கியம், ஓகேவாடா? கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.